தோசைன்னு சொல்றேன்ட்டு நீ என்ன பண்ணிருக்க இப்போ? என்ன பண்ணியிருக்கேன் பாரு. இப்போ டிஃப்ரெண்ட்டாக கேட்பல்ல, அதுக்காக தான். சூப்பரான இது வந்து மினி இட்லின்னு சொல்லலாம். இதை சூப்பரான மினி இட்லி. குழி பணியாரம் இல்லையா? ஆமாம், குழி பணியாரம் நம்ம வைக்கிற பேர் தான் இது. நான் ஆனால் இதுக்கு மினி இட்லின்னு பேர் வச்சிருக்கேன். எல்லாம் தாளிச்சு கொட்டினா தானே பணியாரம் ஆகும். இது வெறுமனே இட்லி மாவுல அப்படியே ஊத்தந்துப்பா, மொறுமொறுன்னு மேல போய் அதுவே சமாதிக்கிற மாதிரி இருக்கு. நீ ஏதாவது கொஸ்டின் கேட்காத, நான் செய்யற சமையல இருக்கு. என்னுடைய டிஃபன் வந்து இன்னைக்கு பணியாரம், குழி பணியாரமும் இந்த பாரு கார சட்னியும் பண்ணியிருக்கேன். சுஷ்மி, இந்த சுஷ்மி நம்ம வீட்டுல சூப்பரான டிஃபன் உனக்கு. அது நீயே சாப்பிடுமா? இப்ப நம்ம வெளில போறோம்ல, நான் அங்க சாப்பிட்டுக்கிறேன். இந்த பசங்க பாத்தீங்களா, டிஃபரெண்டா செஞ்சு கொடுத்தா இப்படிதான் சாப்பிட மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு எத்தனை பேர் இது பிடிக்கும்னு சொல்லுங்க. நீ செஞ்சு அதுக்கு பேர் வச்சு என்ன பேர் அதுக்கு? மினி இட்லி. அழகான மினி இட்லி. இது சூப்பரா சாஃப்டான மினி இட்லி. அது குழி பணியாரமே குட்டி போட்ட மாதிரி கிடையாது. குழி பணியாரம் புதுசு புதுசுன்னு இருக்கும். அதுக்குதான் பேர். இப்படிதான் எங்க அம்மா ஏமாத்துவாங்க. அந்த கார சட்னி சூப்பரா இருக்குப்பா. வாங்க உறவுகளே, சாப்பிடலாம். யாரும் சாப்பிடாதீங்க, பாய்.